அது என்னன்னு பார்த்து பேசி முடிச்சு விட்டுருங்க. என்னங்க சரியா? வீங்க. சரிப்பா, நான் திரும்ப கூப்பிடுறேன். என்ன? நாம போட்ட திட்டப்படி இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் ஆதியோட ஆபீஸ்க்கு ரெய்டு வந்துட்டாங்க. அப்படியா? இப்பதாங்க அந்த மேனேஜர் போன் பண்ணி சொன்னாரு. இப்ப இத போய் சாரதா கிட்ட சொல்லணும். அதானே பவானி யாருன்னு நினைச்சாங்க. இந்த விஷயத்த சாரதா கிட்ட சொன்னா அதிர்ச்சியில சாரதாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். வா வா, முதல்ல சாரதா கிட்ட போய் சொல்லுவோம். அக்கா, என்ன பவானி, என்னாச்சு? என்ன உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அனி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம குடும்பத்துக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். தம்பி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நடக்க கூடாதது நடந்த மாதிரி பேசுறீங்க. அக்கா, நம்ம ஆதி ஆபீஸ்ல ஏதோ இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடக்குது. ஏற்கனவே ஏதோ பிரச்சனைன்னு தான் ஆதி அங்க போனா. இன்னும் அந்த பிரச்சனை வேற என்னன்னே அவன் கண்டுபிடிக்கல. ஆதிக்கு அங்க எல்லா விஷயமும் புதுசா இருக்கும்க்கா. அது மட்டும் இல்ல, ஆதிய அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போகும்னு மேனேஜர் சொல்றாரு. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நானும் இவரும் ரொம்ப நேரமா நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ணி, நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ கடவுளே, என் புள்ள ஆதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பவானி, உடனே போய் ஆதியை காப்பாத்துமா. அண்ணி, நம்ம வீட்டு பிள்ளைய அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு கேட்ட எனக்கே கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அக்கா, இப்ப நாம போய் ஆதிக்கு உதவி பண்ணோம்னா ஆதி அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான். இந்த பிரச்சனையில சிக்கி கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆதி இங்க வந்துதானே ஆகணும். சொல்ல போனா இது நமக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கலாம்க்கா. ஆனா ஆதி அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அவன் ரொம்ப கஷ்டப்படுவானே. அண்ணி, 2 நாள் உள்ள இருக்கட்டும் அண்ணி. அப்பதான் ஆதிக்கு குடும்பம்னா என்ன, அம்மானா என்னங்கிறது புரியும். நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, இதை நாங்க பாத்துக்கிறோம். கடவுளே, என் புள்ளைய பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. சாரதா, இனி உன் பிள்ளையோட கதி அதோ கதிதான். போலாம் கேஷவ். கிளம்பலாமா? ஸ்ராதி, உங்களுக்கு நாங்க கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை அரெஸ்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை. சார் ப்ளீஸ், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. என்னோட அக்கௌண்டன்ட் மூலமா உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். எங்களை மன்னிச்சிடுங்க ஆதி, நாங்க இப்ப உங்களை அரெஸ்ட் பண்றோம். மத்ததை நீங்க கோர்ட்ல பாத்துக்கோ. ப்ளீஸ் கோஆபரேட் பண்றீங்களா?
சார், என் பேர் பாரதி. நான் இந்த கம்பெனியோட சீஃப் அக்கவுண்டன்ட். இந்த கம்பெனியோட எல்லா கணக்கு வழக்குகளையும் நான் தான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த விளக்கம் சொல்ற மாதிரி இருந்தாலும் அதை கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு வழி விடுது. சார், ஒரு நிமிஷம். எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுவும் இல்லாம எங்க பாஸ் ஒன்றும் கொலையோ பண்ணிட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம இங்க இருக்கல. அவர் ரொம்ப கௌரவமா தான் இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கம்பெனியை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நாங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு அவகாசம் கொடுக்காம எங்க எம்டி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவருடைய குற்றம் ஒன்றும் யாராலையும் பதிவு செய்யப்படலையே. அதனால நீங்க இப்ப அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த விட்னஸும் கிடையாது. நாங்க விளக்கம் கொடுக்கறதுக்காக கேட்குற டைமை நீங்க கொடுத்துதான் ஆகணும். சட்டமும் அதை தான் சொல்லுது. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இன்னும் 2 நாள்ல தெளிவா நான் பதில் சொல்றேன். அப்படி நீங்க எனக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நாங்க உங்க மேலதிகாரி கிட்ட பேச வேண்டியது வரும். யோ சார், இங்க வாயா. இப்போ என்னையா பண்றது? எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து புதுசா சட்டமெல்லாம் பேசுது. சார், அந்த பொண்ணு சொல்றது சரிதான் சார். நாம இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணா நமக்கு தான் சார் தேவையில்லாம பிரச்சனை. பேசாம அவங்க கேட்குற டைமை கொடுத்துடலாம் சார். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தகவல் வரலன்னா அப்புறம் நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகேவா சார்? சரிம்மா, நீங்க கேட்குற டைம் நாங்க தர்றோம். ஆனா 48 மணி நேரத்துக்குள்ள நாங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் வரலன்னா அப்புறம் எங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வரைக்கும் உங்க 2 பேருக்கும் உதவி செய்யற கூட 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. உங்களை கண்காணிக்க எங்க ஆளுங்க உங்க கூட தான் இருப்பாங்க. ஓ, பார்த்துக்கோங்க. ஆதி வாடா, உள்ள போலாம். பாரதி, நீங்களும் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க நன்றியை எதிர்பார்த்தோம் இல்ல பழைய பாரதியாவும் நான் இங்க வரல. இந்த ஆபீஸ்க்காக நான் உண்மையை உழைச்சிருக்கேன். கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்கேன். அந்த நன்றி எனக்கு இருக்கு. அதனாலதான் இனிமே வரவே கூடாதுன்னு நினைச்ச இடத்துக்கு திரும்ப வந்திருக்கேன். இல்ல பாரதி, நான் ப்ளீஸ், இனிமே நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஒரு அக்கௌண்டன்ட். இப்ப அது மட்டும்தான் நிஜம். என்னை என் கடமையை செய்ய விடுங்க ப்ளீஸ். நீங்க தேவையில்லாம தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். எப்படியோ வந்துட்டீங்கல்ல. என்ன சொன்னீங்க? எப்படியோ இந்த கம்பெனியை காப்பாத்த மறுபடியும் அக்கௌண்டண்டா வந்துட்டீங்கல்ல, அத சொன்னேன். இது போதும் பாரதி. உங்க மனசுல நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. ஏமா அப்படி என்ன தலை போற காரியம்னு இந்த நேரத்துல ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க? எனக்கு என்னமோ இங்க நடக்கிறத பார்த்தா சரியா தெரியல. வேலைக்கு போகலன்னு சொல்லி தானே வீட்டுல இருந்தா? ஏய், இப்ப நீ எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசா பண்ணிட்டு இருக்க? அதான் வந்தவங்க சொன்னாங்கல்ல ஏதோ முக்கியமான விஷயம்னு. நம்ம பாரதி உதவி பண்ணதான் ஆச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நல்லது பண்ணதானே போயிருக்கா. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்ல? இப்படி நேரங்காலம் இல்லாம வேலை பாக்குறா. அக்கம் பக்கத்துல பார்த்தா நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. ஏ தனோ, உனக்கு விவசாயே கிடையாது.
எப்போ எதை பேசணும்னு தெரியாது. இந்த பாரு, கண்டதையும் பேசாம வேற வேலை இருந்தா போய் பாரு போ. உன் மருமகளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே. அப்பப்பா, எந்த வீட்லயும் மருமகளுக்கு வக்காலத்து வாங்குற மாமியார பார்த்ததே இல்ல. பாட்டி, நான் வந்துட்டேன். பாட்டி, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்ல செம ஜாலியா விளையாடணும். அவங்க வீட்ல அழகா ஒரு குட்டி பாப்பா இருக்கு பாட்டி. என்ன அந்த குட்டி பாப்பா விடவே இல்ல. அப்படியேடி தங்கம், நல்லா விளையாடுனீங்களா? இருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன், நீங்க சாப்பிடுவீங்களா? சரி பாட்டி. அம்மா இல்லையே, அம்மா எங்க? உங்க அம்மா ஆபீஸ் போயிருக்கா. ஏதோ முக்கியமான வேலையா, காலையில தான் வருவாளாம். வீட்ல புள்ளைய விட்டுட்டு அப்படின்னு தலை போற வேலையோ தெரியல. பாட்டி, அத்தை என்ன சொல்றாங்க? அம்மா தான் இனிமே ஆபீஸ் போக மாட்டேன்னு சொன்னாங்களே. அப்படி கேளு தமிழ். பேத்தி கேக்குறான்ல, பதில் சொல்லு. ஏண்டி தானோ, என்கிட்ட தான் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல. உன் தம்பி பிள்ளை தானே இவகிட்ட இப்படிதான் நீ பேசணுமா? தமிழ், உன் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, உன் ஃப்ரெண்டுக்கு பெரிய பிரச்சனையா. அது ரெய்டோ என்னமோ சொன்னாங்க. அதனாலதான் கேசவ் அங்கிளும் லதா ஆண்டி அம்மாவை கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா வேலை முடிஞ்சது சீக்கிரம் வந்துருவா. நீ சமத்த சாப்பிட்டுட்டு போய் தூங்குவியா. காலையில நீ எந்திரிக்கிறதுக்குள்ள அம்மா வந்துருவாங்க. சரி இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. அம்மா இனிமே வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா போயிருக்காங்க. என் ஃப்ரெண்டை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. நம்மளை விட்டுட்டு இப்ப அம்மா மட்டும் ஆபீஸ்ல போய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. நான் என்ன பண்றது? என் ஃப்ரெண்டை பார்க்காம எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு நாமளும் ஃப்ரெண்டை பார்க்கணும். என்ன பண்ணலாம்? இதுதான் நல்ல சான்ஸ். விடக்கூடாது. இப்ப நான் சாப்பிட மாட்டேன். அம்மாவை பார்க்கணும்னு அழுத அடம் பிடிச்சா கண்டிப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. எனக்கு தான் ரொம்ப நேரம் அழுதா காய்ச்சல் வந்துடும்னு பாட்டி சொல்லுவாங்களே. அப்போ கண்டிப்பா ஆபீஸ்க்கு போய் ஃப்ரெண்டை பார்த்துடலாம். இப்படி பண்றது தான் சரி. வேற வழி இல்லை. என் ஃப்ரெண்டை பார்க்க இதுதான் நல்ல சான்ஸ். தமிழே, பாட்டி உனக்கு ஊட்டி விடுவேன், நீ சாப்பிடுவியா? இல்ல பாட்டி, எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு அம்மா தான் வேணும். நான் அம்மா கிட்ட போகணும் பாட்டி. நான் சாப்பிட மாட்டேன். அம்மாவை பார்த்தா தான் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாடு வேணாம். தமிழ் பாப்பா, நீ என் செல்லம் தானே, பாட்டி சொன்ன கேட்கணும். சாப்பிடுமா, அம்மா வந்துருவாங்க. என்ன? இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். அம்மா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க பாட்டி. ஏய், இப்ப எதுக்கடி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற? உங்க அம்மா உன்னை பத்தி யோசிக்காம தானே கிளம்பி போயிட்டா. இப்படி அழுது எங்க உயிரை எடுக்கிற? ஏதானோ, உங்ககிட்ட யாராவது இப்ப கேட்டாங்களா? நீ போய் உன் வேலையை பாரு. என் பேத்தி எனக்கு பாத்துக்கு தெரியும். குழந்தைகிட்ட கூட எப்படி பேசணுன்ற விவஸ்தையே இல்ல. சரி சரி சரி, அழாதடா செல்லம். அம்மா வந்துருவாங்கடா. ஐயோ தமிழ், அழக்கூடாது பாப்பா. மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க பாட்டி, ப்ளீஸ். துரப்பைய வேற எங்க போனான்னு தெரியல. சே, போன் பண்ணி பார்க்கலாம். போன் லைனும் போக மாட்டேங்குது, என்ன பண்றது? அழாதடா குட்டி. பாட்டி அம்மா கிட்ட யாரையாவது ஒன்று கூட்டிட்டு போக சொல்றேன். ஒரு வாய் சாப்பிடுற சொல்லும். எனக்கு சாப்பாடு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ சரி, நீ நல்ல புள்ளல்ல, அழக்கூடாது. என்ன அழாதம்மா. சாப்பாடு வேணாம். அம்மாட்ட வாங்க மாப்ள. நான் அம்மா கிட்ட போணும். அத்தை, தமிழ் ஏன் அழுதுட்டு இருக்கா? பாரதிக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க. வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. இப்ப தமிழ் வேற அம்மா வேணும்னு அழுதுட்டு இருக்கா. இந்த துரப்பையனை வேற காணும். மாப்பிள்ள, நீங்க தப்பா நினைக்கலன்னா
தமிழ பாரதியோட ஆபீஸ்ல கொண்டு போய் விட முடியுமா? புள்ள ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா. இவ ரொம்ப நேரம் அழுதானா காய்ச்சல் வந்துடும். ஐயோ, இதை சொல்றதுக்கு ஏன் அத்தை இவ்வளோ தயக்கப்படுறீங்க? கூட்டிட்டு போகணும்னு சொன்னா கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. தமிழே, இந்த பாரு, மணிமாமா உன்ன அம்மா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாராம். சமத்தா சாப்பிட்டேன்னா மணிமாமா கூட போலாம். சரி பாட்டி, நான் சாப்பிடுறேன். செல்லம். பாரு, அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. இந்தா. கரெக்டா தான் பிளான் பண்ணிருக்கோம் நாம. எப்படியும் அம்மாவையும் ஃப்ரெண்டையும் பாத்துடலாம். லதா, இந்த ஃபைலை நோட் பண்ணிக்கோ. அதோட காப்பி மட்டும் எனக்கு வேணும். சரி, ஓகே. டேட் நோட் பண்ணிக்கோ. இன்னொரு ஃபைல் எடு. ஓகே. டேய் மச்சான், ஃபைல பாருடா. இந்த ஃபைல் இல்ல. பாரதி, அந்த ஃபைல் இங்க இல்லடி. இல்லையா? ஆமா. ஒருவேளை ரெக்கார்ட் ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் எடுத்துட்டு வரியா? சரி, ஓகே. நான் போய் பார்த்துட்டு வரேன். பாரதி, ஏண்டி நீ இப்படி இருக்க? வந்ததுல இருந்து பேய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. எங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் நார்மலா தான் இருக்கேன். ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டாவே நினைக்கல. ஏதோ ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கற ஒரு கொலிக்கா தானே பார்த்துட்டு இருக்க. அப்படித்தானே? இருக்கிற வேலையில நான் வேற எப்படி இருக்க முடியும்? நம்பிட்டேன். ஆனா ஒன்னு சொல்றேன், அன்னைக்கு பார்க்கல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது சின்ன விஷயம் இல்லன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. பரவாயில்ல, நீயே சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். லதா, எடுத்துக்க. தேங்க் யூ கேஷவ். பாரதி, இந்தாங்க, எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம். மச்சான், நீ எடுத்துக்க. வேண்டாம்டா. ஏ பாரதி, என்னடி ஆச்சு உனக்கு? வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற. இங்க பார், நம்ம இன்னும் 2 நாள் இங்கதான் இருக்க போறோம். இப்படியே எவ்வளவு நேரம் இருப்ப? எனக்கு வேணும்னா நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா மகனே. ஜஸ்ட் மிஸ். இல்ல இந்நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் செல்லுக்குள்ள கொசுக்கடியில இருந்திருப்ப. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கரெக்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போற நேரத்துல இந்த கேசவ பையன் பாரதியை கூட்டிக்கிட்டு வந்து மொத்த பிளானையும் கெடுத்து விட்டாங்க. பாரதி வேலை செய்யறத பார்த்தா ஆதியை ஒன்னும் பண்ண முடியாது போல இருக்கே. என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். சொல்லுங்க சார். இங்கெல்லாம் வரக்கூடாது. உள்ள ரைடு நடந்துட்டு இருக்கு. ஐயோ, நானும் போலீஸ்காரன் தாயா. எனக்கும் சட்டம்னா என்னன்னு தெரியும். இந்த குழந்தையோட அம்மா ஆபீஸ்க்குள்ள இருக்காங்க. அம்மாவை பார்க்கணும்னு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. நீங்க சொல்றது புரியுது சார். ஆனா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அதிகாரிங்க சொல்றதை தவிர நாங்க வேற எதுவும் பண்ண முடியாது சார். எனக்கு அம்மாவை பார்க்கணும். கூட்டிட்டு போங்க மாமா. இரு, அம்மாவை பார்க்கலாம். சரியா? ஐயோ, இப்படிதான் குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. இருமா, கொஞ்ச நேரம் நம்ம போயிடலாம். சரி, அழாதமா இரு. என்ன எங்க பிரச்சனை? இங்கதான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. குழந்தையெல்லாம் வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உள்ளெல்லாம் யாரையும் அலோவ் பண்ண முடியாது.
சார் நானும் கவர்மெண்ட் சர்வன் தான் சார். எனக்கும் சட்டம்லாம் தெரியும். குழந்தை அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு சார். குழந்தைக்கு மெடிக்கல் கண்டிஷன் வேற இருக்கு. ரொம்ப நேரம் அழுதா வீசிங் வந்துடும். நீங்க பாருங்க, குழந்தைக்கு அப்படி ஏதாவது ஆச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கங்க.